அதுக்கடுத்து நான் ரைசிங் பால் பார்த்தேன். அது ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கடுத்து ஃப்ளோட்டிங் பாலில் வந்து நான் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது சும்மா அந்த பால் ரொட்டேட் ஆகும் அப்படி தான் நான் பார்த்தேன். ஆனால் அது என்னன்னா மேலே பறக்குது. அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நானே ஒரு சின்ன குழந்தைய மாறிட்டேன். அதுக்கடுத்து ப்ரீத்திங் ஸ்கொயர் அண்ட் கலர் பிரமிட். நான் ஒவ்வொரு வாட்டியும் அமுக்கும் போது அது ஒவ்வொரு கலராக அழகாகவே மாறிட்டே இருந்தது. அதுக்கடுத்து ஜம்பிங் டிஸ்க் வேறு இருந்துச்சு. நான் ஒவ்வொரு வாட்டி ப்ரெஸ் பண்ண என் ஃபோர்ஸ் லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா செக் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கடுத்து மேலே ஸ்பேஸ் பற்றிலாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் மேலே ஏறும்போது வியூ அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக க்ரீனிஷாக மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து சேட்டலைட்டோட மாடல் வேறு ஒன்று வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கடுத்து இந்த அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ண அந்த க்ரீன் கலர் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுறத நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கடுத்து இந்த நாலா பக்கமும் சுற்றி வந்து கண்ணாடி வச்சுருப்பாங்களே, இதெல்லாம் நான் ரீல்ஸில் பார்த்துருக்கேன். எப்படிடா வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ தாங்க அதை ரியலில் பார்க்குறேன். இதெல்லாம் எனக்கு ஃபஸ்ட் டைம். ஏன்னா இதெல்லாம் நான் பார்த்ததில்லை. அதனால எனக்கு ரொம்பவே ஜாலியாக நான் இருந்தேன். இது சோலார் கார். நம்ம அமுக்கும் போது கலர் வேறு இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வேற என்னெல்லாம் பார்த்தேன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.